அனைவருக்கும் வணக்கம். 2024 குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பற்றி பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் தமிழில் 51வது கொஸ்டின் பாருங்கள். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தினருகே புதிதாக கூரை போட்டனர். சரிங்களா, இதுதான் மரபு பிழை இருக்குது. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா கூரை வேய்ந்தனர் தான். சரிங்களா, கூரை வேய்ந்தனர் தான் வரும். இந்த கூரை முடைந்தனர்னு இருக்கு இல்லையா, இது எதுக்கு வரும்னா கூடை தான். சரிங்களா, கூடை முடைந்தனர். அதுபோல் வனைந்தார்னு இருக்கு இல்லையா, பானையை தான் வனைவாங்க. சரிங்களா, பானையை வனைவாங்க. இது தெரிஞ்சுங்க. மரபு பிழை கண்டிப்பாக ஒரு கொஷின் உண்டு, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. சரிங்களா, அடுத்த கொஷின் பாருங்கள். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இது என்னது? செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஓங்கலோசை. அதாவது இது எல்லாமே வெண்பாவோட ஓசைகள். இது வெண்பா, செப்பலோசை, துள்ளலோசை, அகவலோசை, ஆசிரியப்பா அதுமாரி கொடுத்துருக்காங்க இல்லையா. கலிப்பா, துள்ளலோசை. அப்புறம் இன்னொன்று என்னென்னு வரணுங்கன்னா தூங்கலோசைன்னு வரணும், வஞ்சிப்பா. சரிங்களா, தூங்கலோசை வரணும் இங்கே. ஆனால் ஓங்கலோசைன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுதான் என்னது? பொருந்தாத ஒன்று. சரிங்களா, அடுத்து பாருங்கள். எதிர்ச்சொல் அறிக. ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல் பார்த்திங்கன்னா சோர்வு தான். இதில் தெரியுது. ஓகேவா? அடுத்து பாருங்கள். 54வது கொஸ்டின். நீள் உழைப்பு என்பதை பிரித்து எழுதுக. இதற்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா நீள் கூட்டல் உழைப்பு தான். சரிங்களா, நீள் கூட்டல் உழைப்பு. அடுத்து பாருங்கள். 55வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது செய்திலாம் நடக்குது இல்லையா, அது என்ன பண்ணுறாங்க, தொகுத்து ஒரு படமாக காட்டுறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னது? செய்தி படம். எங்கெங்கே அங்கங்கே நடக்குது இல்லையா, அந்த செய்தியை கொண்டு வந்து நம்மக்கிட்ட சேர்க்குறாங்களா, அதுக்கு பேர் என்னது? செய்தி படம். சரிங்களா, இந்த கருத்து படம்னா என்னென்னா கார்ட்டூன்னு பேர். சரிங்களா, அது யார் முதல்ல அறிமுகப்படுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்ட் டிஸ்னி. சரிங்களா, தமிழ் மொழியில் நவீன இலக்கியத்தினை தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா புதுமைப்பித்தன் தான். சரிங்களா, அதாவது புதுமைப்பித்தனை வச்சு ஒரு கொஷின் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, தெரிஞ்சுங்க. அடுத்து பாருங்கள். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசாமி. இதை பற்றி 2 கொஷின் கேட்டாங்க பாருங்கள். ஏற்கனவே ஒரு கொஷின் பார்த்தோமா, அதே போல் தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக தெருக்கூத்து. சரிங்களா, அடுத்தது பாருங்கள். காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த சிரவண பிதுர் பற்றி தான். இந்த நாடகம் தான் என்னது? இவரை பெற்றோர்கள்ட்ட அன்பு காட்ட வச்சுது. சரிங்களா, இந்த ஹரிச்சந்திர நாடகத்தை வச்சு என்ன பண்ணுவார்? பொய் பேச மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள். 59வது கொஷின். பதினெண். நான் ஒரு ஷார்ட்ஸ்லேயே போட்டிருந்தேங்க. பதினெண் அப்படின்னா என்னென்னா 18ன்னு அர்த்தம். சரிங்களா, அதை கேட்டிருக்காங்க பாருங்கள். 18ன்னா எத்தனை? 18. இப்போ ஆப்ஷனில் 11 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இதுதான் குழப்புற கொஷின். சரிங்களா, 18ன்னா எத்தனை? 18. நிறைய பேர் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? 11 போகிறாங்க. ஏன்னா 18 மேற்கணக்கு நூல்கள்னால் அதில் 18 நூல்கள் இருக்கு இல்லையா, அதனால தான். புரியுதுங்களா? அதே போல் பதிகம்னா 10, சதகம் அப்படின்னா என்னது? 100. இதெல்லாம் தெரிஞ்சிங்க. புரியுதுங்களா? சதம்னாலும் 100, களம்னா 6, களம்னா 12. சரி, களம்னா எத்தனை? 12. பகம்னா தான் 6. இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து பாருங்கள். இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்னா 40ன்னு கேட்டாங்கன்னா கபிலர். சரிங்களா, இனியவை 40 யார்? ஊதஞ்சேந்தனார். இது எதில் வருதுன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, 18 நூல்கள் அதில் ஒன்று. அப்போ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா 18 கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு இல்லையா, நான் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில். இல்லைனா கூட நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. கண்டிப்பாக பாடல் ஆசிரியரும் நூல்களும் தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேவா? இதில் எத்தனை பாட்டு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 40 பாட்டு இருக்குது. இன்னா 40லேயுமே 40 பாட்டு. ஓகேவா? அதனால தான் இனியவை 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஓகே, அடுத்து பாருங்கள். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும். பூவையும் என்பது என்னென்னா இது சொல்லும் பொருள் தாங்க. இதோட 3 சொல்லும் பொருளும் பார்த்துட்டோம். பூவையும்னா என்னென்னா நாகனவாய் பறவைகள்னு அர்த்தம். சரிங்களா, அடுத்து பாருங்கள். உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? ஒட்டக்கூத்தர். ஆக்சுவலாக கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, அது கம்பர் எழுதியிருப்பார். கம்பராமாயணம் கம்பர் எழுதியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ராமாயணம் தான். வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தமிழில் தழுவி எழுதியவர் கம்பர். இவர் எழுந்தனால தான் இது கம்பராமாயணம் சொல்கிறாங்க. ஆனால் கம்பராமாயணத்துக்கிட்ட பேர் என்னென்னு கேட்டாங்கன்னா ராமாவதாரம். சரிங்களா, ராமாவதாரம். அதில் எத்தனை காண்டங்கள்னு பார்த்திங்கன்னா 6 காண்டம், 118 படலம், 10,589 பாடல்கள். சரிங்களா, 10,589 பாடல்கள் இருக்குது. இந்த 6 காண்டங்கள் இருக்குது இல்லையா, 6 காண்டங்கள் பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்தா, சுந்தர, யுத்த காண்டம். அடுத்து 7வது காண்டம், அதாவது கம்பராமாயணத்தை தொடர்புத்தியே ஒன்று எழுதியிருப்பாங்க. அது யார் எழுதுனாங்கன்னா ஒட்டக்கூத்தர். சரிங்களா, இது தெரிஞ்சு வச்சிங்க. இது கேட்பாங்க. ஒட்டக்கூத்தர் எப்படி பெயர் காரணம் ஒட்டம் ப்ளஸ் கூத்தருங்கிறது இயற்பெயர். ஒட்டம் வைத்து பாட்டு பாடுவதில் வல்லவர்.
சரிங்களா. ஒட்டம்னா போட்டின்னு அர்த்தம். ஒட்டம் வைத்து பாட்டு பாடுதல் வல்லவர் என்பதால் ஒட்டக்கூத்தர் என்று அழைக்கப்பட்டார். சரிங்களா. அடுத்து வில்லிபுத்தூரா இருக்கார் இல்லையா, இவர் வந்து 14ஆம் நூற்றாண்டு வில்லி பாரதம் என்ற நூலை எழுதியவர். ஓகேவா. புகழேந்தி புலவர் வந்து நலவெண்பாவை எழுதியவர். நலவெண்பா 431 பாடல்கள் அதில் இருக்குது, தெரிஞ்சு வச்சிங்க. ஓகேவா. இதை பாருங்கள், ஒரு முக்கியமான விஷயம் பாருங்களேன். வா என்ற வேர் சொல்லோட வினைமுற்று என்னன்னு கேட்டிருக்காங்க. வினைமுற்று வினையாளனையும் பெயர், அப்புறம் வினையெச்சம் பெயரெச்சம், அப்புறம் ஆமாம், அதெல்லாம் வச்சு ஒரு கொஷின் கேட்பாங்க. அது கொஷின் தான் இது பாருங்கள். வா என்ற வேர் சொல் கட்டளை சொல் அல்லது அடி சொல்லுனாலும் என்ன தான், ஒன்று தான். சரிங்களா. அப்போது வினை முற்றுனா என்னது, முடிஞ்சிருக்கணும். இந்த 4 ஆப்ஷனும் கவனிங்க. வந்தால், வந்த, வந்து, வந்தவர். சரிங்களா. இப்போ இதில் முடிஞ்ச வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்தாள் அல்லது வந்தான். ஓகேவா. இதுதான் வந்து அதோட வேறு சொல். இந்த வந்த இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. பெயரெச்சம். வந்து அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து என்னென்னா வினையெச்சம். வந்தவர் அப்படின்னு வருது இல்லையா, அது வந்து என்னென்னா வினையால் அணையும் பெயர். சரிங்களா. வினையால் அணையும் பெயர். இதை வச்சு கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும், தெரிஞ்சிங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கள். ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என்ன அழிக. ராமன் வந்தானுங்கிறது என்னென்னா அது ஒரு எழுவாய் தொடர் தான். சரிங்களா. எழுவாய் தொடர். ஓகேவா. அடுத்து பாருங்கள். ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது 1 3 4. ஓகேங்களா. 1 3 4 வந்தாலே என்னது மேற்கதுவாய் தான். சரிங்களா. மேற்கதுவாய் அளவெடுத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. இதை கவனிங்க பாருங்கள். மோனைன்னு எழுதிடக்கூடாது. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் அதுக்கு பேர் என்னது, எதுகை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் மட்டும்தான் அதுக்கு என்னது, மோனைன்னு பேர். சரிங்களா. அப்போ 1 3 4 என்னது, மேற்கதுவாய் எதுகை. எங்கே இருக்குது, ஆப்ஷன் டி. இதை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்குங்க கட்டாயம், நான் ஷோராக சொல்கிறேன். சரிங்களா. நீங்கள் நம்பி போகலாம் தாராளமாக. இந்த கொஷின் கட்டாயம் கொஷின் பேப்பரில் இருக்கும். இது வந்து வேணால் இங்கேயும் வேணால் எழுதுகிற பாருங்க. 1 2 1 3 1 4 1 2 3 அப்புறம் 1 3 4 அப்புறம் 1 2 4 கடைசியில் 1 2 3 4. இது என்னது, இணை மோனை, ஒழிப்பு மோனை, ஒருவு, கூழை, மேல் கீழ் முற்று. அதாவது மேற்கதுவாய் கீழ்கதுவாய் முற்று. ஓகேங்களா. இதில் நமக்கு 1 3 4 இருக்குது மேற்கதுவாய். புரியுதா. முதல் எழுத்து ஒன்று வந்ததுன்னா மோனை, 2ஆம் எழுத்து ஒன்று வந்ததுன்னா என்னது, எதுகை. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், ஒரு பொறுத்துக்க. அலெக்சாண்டர் பெயின், ஹேங் மேக்னஸ்கி, ஜான் ஷெப்பர்டு பாரன், மைக்கேல் ஆல்ட்ரிச். சரிங்களா. இதில் அலெக்சாண்டர் பெயின் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா குறியீடுகளை மின்னாற்றலுடன் அடிச்சிடலாம். அப்போ 1க்கு 1 தான். சரிங்களா. ஏக்கு 1. ஹேங் மேக்னஸ்கி என்ன பண்ணுவாங்கன்னா கணினி மூலம் தொலைநகல் இயந்திரம். அடுத்து ஜான் ஷெப்பர்டு பாரன் தான் என்ன பண்ணுறாங்க, தானியங்கி பண இயந்திரம், ஏடிஎம் மிஷின். மைக்கேல் ஆல்ட்ரிச் இணைய வணிகத்தை இது பண்ணுறாரு. அப்போ 1 3 4 2 ஆப்ஷன் ஏதாவதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா. இது வந்து 9th புக்கில் இருக்குங்க. அந்த பாடத்தை நல்லா படிச்சிங்க, அதுலேருந்து ஒரு கொஷின் கட்டாயம் வந்துடும். ஓகேவா. அடுத்து பாருங்கள். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இலங்கையை சேர்ந்த சி.வை. தாமோதரனார். சரிங்களா. சி.வை. தாமோதரனார். இந்த சி.வை. தாமோதரனார் இருக்கார் இல்லையா, இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பரிதிமார் கலைஞருக்கு ஒரு பேர், பட்ட பேர் கொடுப்பார், சிறப்பு பேர். என்னென்னா திராவிட சாஸ்திரி என்ற பேரை யார் வைப்பாங்கன்னு கேட்பாங்க, இவர் தான். ஓகேவா. அடுத்தது பாருங்கள், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. மாநகராட்சி கூட்டத்துக்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம். அதாவது சென்னையை தான் சொல்லியிருப்பாங்க, மாப்போசி சொல்லியிருப்பார் தான், இது ரைட்டு. ஆனால் அதுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி கிடையாது. அவர் பேர் வந்து செங்கல்வராயன். சரிங்களா. அப்போ என்னது, கூற்று 2 மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா. தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் எதுன்னு கேட்பாங்க. ஆப்ஷனில் ஆந்திரா, கன்னியாகுமரி அப்படிலாம் இருக்கும். அதுக்கு என்னென்னா சென்னை தான். ஓகேவா. அடுத்து பாருங்கள். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் ஜவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரா இளங்கோவனார். ஓகேங்களா. செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படுபவர், செந்தமிழ் அந்தனர். ஓகேவா. அப்புறம் தமிழ் திரு என்ற அடைமொழியால் அழைக்கப்படுபவர், அவர் தான் யார், ரா இளங்குமரனார். அடுத்து பாருங்கள். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய எதுன்னு கேட்டிருக்காங்க. ராசசிம்மேஸ்வரம் கோயில், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன் கட்டியது தான் ராஜசிம்மேஸ்வரன் கோயில். ஓகேவா. இது வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதை பார்த்து என்ன பண்ணுறாருன்னா ராஜராஜ சோழன் வந்து தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறார். ஓகேவா. அடுத்து பாருங்கள்.
இது ஒரு அகரவரிசை கொஷின் தான், இது உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஆனவனை பார்க்கணும், அதுக்கப்புறம் காணா சேனலை வரிசையாக பார்க்கணும். ஓகேவா? அது கரெக்டாக எழுதிடுங்க. சில பேருக்கு அந்த டைமில் வந்து குழம்பிடும். ஓகேவா? அப்போ இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான். ஓகேவா? கேழ்வர், சாவகர், நசை, நல்கு, பொழிக்கும், அப்புறம் போத்து, மஞ்சள். ஓகேவா? அடுத்து பாருங்கள் 72. தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளன். பார்த்தீங்களா? இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன். 2வது கொஷின். தான்னு வந்தால் என்னது? இது வந்து வினையெச்சம், இது பெயரெச்சம், அப்புறம் இது என்னது? இதுதான் வினையாளனையும் பெயர். ஓகேவா? அடுத்து பாருங்கள் வேர்ச்சொல்லை கண்டறிய. மலர் வீட்டுக்கு சென்றால். அப்போ சென்றாலோட வேர்ச்சொல் எப்படி வரும்னா செல். அவ்வளோதான், ஒரு கட்டளை சொல்ல தானே வரும். இங்கே இருக்குது ஆப்ஷன் சி தான். அடுத்து பாருங்கள் ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிக. இதேமாரி ஒரு கொஷின் கேட்பாங்க. மூணு சொல்ல கொடுத்துட்டு அதுக்கான பொருள், சரியான பொருள். சூழ்னா என்னென்னா கருப்பம்னு அர்த்தம், சூழ்னா சுற்று, சூழ்னா சபதம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ. பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார், எங்களூரில் புலவர் இருவர் வாழ்ந்தது. இது தப்பு. எங்களூரில் பல புலவர்கள் வாழ்ந்தார்கள்னு வரணும், இது தப்பு. எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால், சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 76வது கொஸ்டின். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்புது. அதாவது இது வந்து பழைய 11th புக்கோ தெரில, 2ல் ஏதோ ஒரு புக்கில் இருக்குது. இது வந்து ஆப்ஷன் டி தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? 4 அடி உயரத்தில். அடுத்து பாருங்கள் சரியானவற்றை பொறுத்து. அக்ஷராபியாசம் அப்படின்னா என்ன? பியாசம்னா பயிற்சி, அப்போ எழுத்து பயிற்சி. சரிங்களா? வித்யா அப்படின்னா கல்வி, வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதாலபத்திரம்னா தாழை மடல். ஓகேவா? அப்போது ஏக்கு 3, பிக்கு 2, சிக்கு 4. அப்போ ஆப்ஷன் டி தாங்க இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார்? தேவநேய பாவாணர். அவரை பற்றியும் இது வந்து எத்தனாவது கொஷின்? 2வது கொஷின். சரிங்களா? இது வந்து அவர் சொல்லியிருப்பார். இது வந்து பழைய ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது. இதுவும் 8வது புக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். இலக்கிய பெட்டகம், இலக்கண செம்மல் என்றும் அழைக்கப்படுகிறார். அப்புறம் பாருங்கள் பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கல்லாதவர் தான், திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். படிக்காதவங்க தான் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள்னு. ஓகேவா? திருக்குறளின் வழி துன்பப்படுபவர் யார்? நாவை காக்காதவர் தான். அதாவது ஒரு திருக்குறள் இருக்குல்ல, யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு. சரிங்களா? அப்போ நாவை காக்காதவர் தான். பாருங்க நச்சப்படாதவன் செல்வன் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இதில் உள்ள ஒரு அணி என்னென்னா இதுக்கு ஓமைனி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இது ஸ்கூல் புக்கு கொஷின் தான். அப்புறம் ஔவையார் இயற்றிய நூல். இந்த கொஷின் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணியிருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வெற்றி வேர்க்கை வந்து யார் எதுன்னா அதிவீர ராமபாண்டியர். இது யார் எதுன்னு தெரில. அப்புறம் இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஞானக்குறள் தான் ஔவையார் எழுதியிருக்காங்க. ஔவையாரை வந்து என்னென்ன எழுதியிருக்காருன்னு பார்த்திங்கன்னா ஆத்திச்சூடி எழுதியிருக்காருன்னு தெரியும். அப்புறம் இதோட சேர்த்துங்க ஞானக்குறளும் ஔவையார் எழுதின நூல் தான். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? இது பாருங்கள் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருள். அதாவது பழமொழி பற்றியே ஒரு ஸ்கூல் புக்கில் ஒரு பாடம் இருக்குது, அதை நல்லா படிச்சுருப்பாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா உழைக்காதவன் செல்வன் அழியும். ஓகேவா? அடுத்து பாருங்கள் அகரவரிசை தான், இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இது பார்த்தோன்னே தெரிஞ்சுட்டு இதெல்லாம் இதெல்லாம் வந்து உயிர்மெய் எழுத்து, இது உயிர்மெய் எழுத்து, இது உயிர்மெய் எழுத்து. ஃபஸ்ட்டு என்னது உயிர் எழுத்து வந்துருக்கு பாருங்கள் ஊ. அப்போ ஆப்ஷன் பி தான். இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க இந்த கொஷின். ஓகேவா? அடுத்த பாருங்களா 88, 85. இந்த கொஷினுமே ஒரு சூப்பர் கொஷின் பாருங்கள், கூட்டுரு தான். நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரட்டக்கல். ரைட்டு. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லாத சொற்களில் குறிப்பிடுதல் மங்களம். கரெக்டே. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரட்டக்கல் அப்புறம் மங்களம் ஆகியவன ஆகும். ஓகேங்க. இப்போ இதில் என்னது 3மே சரி தான். அப்போது 1 2 இதில் வந்து ஃபஸ்ட்டு 2ம் சரி, அப்போ 3 தான் தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். சரிங்களா? இதுக்கு வந்து மங்களம் மட்டும்தான். ஓகேவா? இது தப்பு, 3வது ஸ்டேட்மெண்ட். அடுத்து பாருங்கள் வெண்பாவுக்கிற ஓசை பார்த்தோம் இல்லையா, செப்பல் ஓசை. அப்போ பாருங்கள் ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா அது ரிலேட்டடாக ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் பொருத்தமான பொருளை தேர்வு செய்ய. முல்லைப்பாட்டு யார்? நப்பூதனார். காசி காண்டம் அதிவீர ராமபாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காணக்கணிதம் கண்ணதாசன். அப்போது முல்லை 3,
4 2 1 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி. ஓகேவா? நிறைய பேர் ஒரு டவுட் ஒருத்தவங்க கேட்டாங்க, என்னென்னா இப்படி பார்க்குறாங்க ஆப்ஷனை, ஏக்கு 1, பிக்கு இப்படி, இந்த இதுதான் வந்து ஆப்ஷனு, இதுதான் வந்து ஆன்சருன்னு. அப்படி கிடையாது, கிடைமட்டமாக பாருங்கள். இது நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, கிடைமட்டமாக பார்த்துங்க. ஓகேவா? மீனாட்சி சுந்தரனா தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அது கேள்வி கேட்க சொல்லியிருக்காங்க. தல புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? அப்போ அதுதானே ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், செந்தமிழ், செம்மை கூட்டல் தமிழ் பிரிச்சாலே தெரிஞ்சிடும், பண்பு தொகை. சரிங்களா? காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம். ஓகேங்களா? இது வந்து 11th தமிழ் புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றோட ஆகுதல். அதாவது ஏதோ மாற்றி மாற்றி ஒரு குறளோ அல்லது ஏதோ ஒரு பாடல் வரியை கொடுத்துட்டு நேரான பாடல் வரி கேட்பாங்க. சரிங்களா? இது பாருங்கள், இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். இதுதான் கம்ப்ளீட்டாக இருக்குது சென்டென்ஸ். ஓகே. அடுத்து 92வது கொஸ்டின் பாருங்கள், ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தெரியும், தஞ்சை சரஸ்வதி மகா நூலகம் தான். ஓகேவா? அடுத்து பாருங்கள், மஞ்சள் காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி கீழ்காய் நெல்லின்னு பட்டுன்னு அடிச்சிடாங்க. பார்த்தவொடனே ஆன்சர் தெரியுதுன்னு பட்டுன்னு அடிச்சிடக்கூடாது. நல்ல கொஷின்னு ஆன்சரெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அங்கே பாருங்கள், கீழா நெல்லினாலும் ஒன்று தான், கீழ்வாய் நெல்லினாலும் ஒன்று தான், கீழ்காய் நெல்லினாலும் ஒன்று தான். அப்போ ஆப்ஷன் இதுக்கு எதான் ஆன்சரு? டி தான். இவை மூன்றுமே சரி தான். ஓகேவா? இந்த கொஷினில் நிறைய பேர் லாக் ஆவாங்க. இதேமாரி கொஷின் அவங்க இதுக்காக தான் வைக்கிறதே. ஓகேவா? அடுத்து பாருங்கள், உப்பள தொழிலாளர் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. கரிப்பு மணிகள். அதாவது ராஜம் கிருஷ்ணன் இருக்காங்க இல்லையா, அவங்களோட நூல் தான் ராஜம் கிருஷ்ணன். அவங்களோட சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா வேருக்கு நீர். தெரிஞ்சு வச்சிங்க, வேருக்கு நீர். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம். ஓகே. புயலிலே ஒரு தோணின்னு ஒரு பாடம் இருக்கும் 10th புக்கில், அதுலேருந்து கேட்ட கொஸ்டின். அவர் பாருங்க, முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவிக்கா. ஓகேவா? திருவிக்கா. அப்புறம் முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார். முத்துராமலிங்க தேவருக்கு யார் கல்வி கற்றுக் கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க. இந்த திண்ணைப்பள்ளியெலாம் இருக்கும் இல்லையா, குறைவர வாசித்தான் அவர் பேர். குறைவர வாசித்தான். தெரிஞ்சு வச்சிங்க, குறைவர வாசித்தான். ஓகேவா? அடுத்தது பாருங்க, ஐ என்னும். ஆமாங்க, ஓரெழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா, மொத்தம் 42 இருக்குது. 42ன்னு யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நன்னூலார் சொல்கிறாரு. இன்னும் நிறையாவே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு மெட்டீரியல்லாம். சரிங்களா? நன்னூலாருக்கு வரும் ஓரெழுத்து ஒரு மொழின்னு கேட்டாங்கன்னா எத்தனை? 42. அதே போல் தொல்காப்பியருக்கு வரும் ஓரெழுத்து ஒரு மொழி எத்தனைன்னு கேட்டிங்கன்னா வெறும் 7 தான். 7 நெட்டெழுத்துக்கள்னு சொல்லுவார். சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஐயன் ஓரெழுத்து. ஐயனா என்னது? தலைவன். ஓகேங்களா? ஐயனா யார்? தலைவன். அரசன்னா யார்? கோன்னு சொல்லுவாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி. மொத்தம் 42 இருக்குங்க. நல்லா படிச்சிங்க. சரிங்களா? இது பாருங்க, ஃபிக்ஷன் என்ன சொல்லின் பொருள். ஃபிக்ஷன்னா என்னது? புனைவுன்னு அர்த்தம். ஃபிக்ஷன்னா என்னது? புனைவு. அடுத்து பாருங்கள், கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிர் பட வேணும் பாரதியாரை தொடர் இடம்பெற்றுள்ள வழுவு அமைதி. வழுவு அமைதினா ஒன்றும் இல்லைங்க, வழுனா குற்றமா, வழுனானது குற்றம், வழாநிலைனானது குற்றம் இல்லாது. அப்போ வழுவம் இது என்னென்னா குற்றம் இருந்தாலும் ஒரு ஆசிரியர் சொல்கிறதுனால, இப்போ பாரதியார் சொல்கிறதுனால அது குற்றம் இல்லாமல் ஏற்றுக்கிறோம் இல்லையா, அதுதான் வழுவம் இது. அப்போ இங்கே என்னென்னு வரணும், என்ன தப்புனா இங்கே பாருங்களேன், கத்தும் குயிலோசையும் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து என்னென்னு வரணும், கூவும் குயிலோசை தான். இதுதான் மரபு பிழை. ஓகேவா? ஆனால் அங்கே என்ன கொடுத்துருக்காரு, கத்தும் குயிலோசையும் எழுதியிருக்காரு இல்லையா. இவர் பாரதியார் இவர் வந்து ஒரு சிறந்த கவிஞருங்கிறதுனால இவர் சொல்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம், தப்பு இருந்தாலும் சரி அப்படின்னு ஏற்றுக்கிறோம் இல்லையா. அதுதான் வந்து என்னது, வழுவு அமைதி. மொத்தம் 5 இருக்குது. அதில் இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா மரபு வழுவு அமைதி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், மணிமொழி கோவை இன்னும் மடைமொழியால் கொடுக்கப்படும் நூல்கள். மணி இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது மணி? இதில் பாருங்கள், நான் மணி கடிகை. மொழி எங்கே இருக்குது? முதுமொழி காஞ்சி. கோவை எங்கே இருக்குது? சரக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான சரியான ஆன்சர். புரியுதுங்களா? இப்போது எக்ஸாம் வரப்போகுது ஜூலை 12. இப்போ இது வரைக்கும் சொன்ன கொஷின்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் தானே இல்லையா, அதனால் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பார்த்துட்டு போங்க, ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அடுத்தது பார்ட் பி பொது அறிவு போடுறேன், பார்த்துட்டு போங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் கொஷின்லேருந்து டேரக்ட் கொஷின் 1 2 3 கொஷினும் வரலாம், அது ரிலேட்டடான கொஷின்கள் வரலாம், அதனால தான். ஓகேங்களா? தேங்க்யூ.